இன்றைக்கி நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடில் சிக்கன் பிரியாணியும் சிக்கன் குழம்பும் அப்புறம் அவிச்ச முட்டையும் அப்புறம் தயிர் பச்சடியும் தான் பண்ண போகிறோம். பிரியாணி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி பண்ண வந்துட்டோம்னா நமக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். பிரியாணி பண்ணுறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒன்றுனா நம்ம கட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா டைம் தான் நமக்கு வேஸ்ட் ஆகும், பொருள்களும் தீஞ்சு போயிடும் நம்ம எண்ணெயில் ஒன்றுனா போடுறப்போ. அதனால் ஃபஸ்ட்டு எல்லாமே அரிசி ஊற வைக்கிறது, சிக்கனோ மட்டனோ வேக வைக்கணும்னா வேக வச்சு எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பிரியாணி பண்ணணும். இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணி தாளிச்சிக்கலாம். இப்போ நான்வெஜ் மெனு பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு பெரிய பீஸாக 3/4 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது குழம்பு 1/2 கிலோ, வெங்காயம் தக்காளி புதினா மல்லித்தலை பாசுமதி அரிசியும் ஊற வச்சுருக்கேன். இதுவும் 3/4 கிலோ அரிசி ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஊறிட்டுருக்கு. இப்போ முதல்ல பிரியாணி தாளித்து விட்டுட்டு மற்றதெல்லாம் அப்புறம் செஞ்சுக்கலாம். பிரியாணி தாளிக்கிறதுக்கு முன்னாடி பிரியாணிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதுதான் நம்ம பிரியாணிக்கு டேஸ்ட்டேவும். இப்போது இதில் இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதே போல் கிராம்பு ஒரு 7, இதே மாதிரி சின்ன துண்டு பட்டையாக 7 எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றாமல் பவுட்ரு பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பிரியாணியை தாளிக்க போகிறோம். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரியாணி மசாலா, வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ தாளிச்சு விட்றலாம். பிரியாணி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 கிலோ பிரியாணி அரிசியும் 3/4 கிலோ சிக்கனும், அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 100 ml எண்ணெய். எண்ணெய் காஞ்சதுமே 4 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பிரிஞ்சலை. பட்டை கிராம்பு பொரிஞ்சதுமே பச்சை மிளகாய் 4, 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வரணும், அந்த மாதிரி வதக்கிக்கணும். மல்லித்தலை புதினா சேர்த்துக்கலாம். 2 சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். புதினா மல்லித்தலை போட்டு வதக்கினதுக்கப்புறம் பிரியாணிக்கு அரைச்சோல்லையா அந்த பவுடர் இதில் சேர்த்துக்கலாம். 3/4 கிலோவுக்கு கரெக்டான அளவு வச்சு தான் பட்டை கிராம்பு சோம்பெல்லாம் எடுத்தேன். அதனால் அந்த பவுடர் மொத்தத்தையுமே இதில் சேர்த்துட்டேன். ஒவ்வொரு பொருளையும் வதக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் விட்டு வதக்கணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். பிரியாணி மசாலா போட்டு வதக்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள். நம்ம மிளகாயும் பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம், அப்புறமும் மிளகாத்தூளும் நான் சேர்த்துக்கிறேன். காரம் கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும். காரமே இல்லைன்னா அந்த பிரியாணி சாப்பிட்றப்போ நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். உங்களுக்கு காரம் பிடிக்கல அப்படின்னா மிளகாத்தூளோ இல்லை பச்சை மிளகாயோ ஏதோ ஒன்று நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 2 3, இதில் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம். 1 2 ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அடுத்து சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் வேகிறதுக்கு தேவையான உப்பு, முன்னாடியே சிக்கனுக்கு உப்பு போடணும். அடுத்து லெமன் புழிஞ்சிக்கலாம். ஒரு அரை லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. 3/4 கிலோவுக்கு ஒரு அரை லெமன் கரெக்டாக இருக்கும். சும்மா அந்த எலுமிச்சம்பழ தோலோடையே நல்லா கசக்கி புழிஞ்சு விடுங்க. அவ்வளோதான், புழிஞ்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். சிக்கனுக்கு எப்பயுமே நம்ம வதக்கிறப்பயே உப்பு போட்டுறணும், அப்போ தான் சிக்கனில் நல்லா உப்பு பிடிக்கும். நம்ம பிரியாணி பீஸெல்லாம் சாப்பிட்டோம்னா நல்லா உப்பு பிடிச்சி நல்லா வெந்திருக்கும். இது எல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் தெளிஞ்சு வரும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா சிக்கன் வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். 3/4 கிலோ அரிசி, இதில் 2 படி அரிசி கரெக்டாக வந்தது. இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். 1 2 படி தண்ணி. 2 படி அரிசிக்கு 2 படி தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா இங்கே சிக்கன் மசாலையும் சேர்த்து அதில் தண்ணி இருக்குது, அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம். 2 படி அரிசிக்கு 2 படி தண்ணி. இப்படி இருந்தால் தான் அரிசி முழுசாக குலையாமல் இருக்கும். அதனால தான் 2 படி அரிசிக்கு 2 படி தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கொதிச்சதுக்கப்புறமா அரிசி சேர்த்துடலாம். பிரியாணிக்கு ஊற்றின தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம அரிசி சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவுக்கு. முதல்ல சிக்கன் வேகிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம், இருந்தாலும்
பிரியாணிக்கு உப்பு பத்தாது, அதனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. பார்த்துட்டு சேர்த்துக்கணும், அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. அவ்வளோதான். இப்போ மூடி வச்சிடலாம். அரிசியும் உப்பும் போட்டு கலந்து விட்டாச்சு. ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மூடி வச்சிடலாம். மூடி வச்சு விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டு ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு தாளிச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சதுமே வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன், அதை இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா கலர் மாறி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. வெறும் வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இப்போ இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள், தேவையான உப்பு. குழம்புக்கும் இப்போவே சிக்கன் போட்டு வதக்கிறப்பவே உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா உப்பு பிடிச்சிரும். அதுக்காக தான் உப்பு இப்போயே சேர்த்துக்கிறேன். ஒரு சிலர் வந்து மசாலெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா லாஸ்ட்டில் உப்பு சேர்ப்பாங்க. அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா சிக்கனில் உப்பு பிடிக்காத மாதிரி இருக்கும். முன்னாடியே உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா உப்பு பிடிச்சி வேகும். இது கூட தக்காளியும் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி நல்லா வேகட்டும். நல்லா தக்காளி வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். நல்லா தக்காளி வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. அடுத்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து கடையில் வாங்கின சிக்கன் மசாலா தான் சேர்க்குறேன். நீங்கள் எந்த பிராண்டு சிக்கன் மசாலா சேர்த்தாலும் இதே மெத்தடில் செய்யுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்னொரு வீடியோவில் சிக்கன் குழம்பு அரைச்சி எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்ம பிரியாணியெல்லாம் செய்கிறதுனால கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்குது, அதனால தான் நான் ரெடிமேட் மசாலா போட்டிருக்கேன். இதில் நம்ம தேங்காய் எதுவுமே சேர்த்துக்க தேவையில்லை. இப்படி மசால் பொடி போட்டு இந்த மாதிரி எண்ணெயில் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். பிரியாணிக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நம்ம குழம்பு செய்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். தேங்காய் எதுவுமே நம்ம இதில் சேர்த்துக்க மாட்டோம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு இதோட கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி சும்மா ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி நீங்கள் 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். இப்போ நான் குழம்பு நல்லா தண்ணியாக இருக்கணும், பிரியாணியில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டு இறக்கிக்கலாம். முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். 4 முட்டை போட்டிருக்கேன் நான். குழம்பு ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு. இப்போ முட்டையும் வேக வச்சுக்கலாம். குழம்பு வேகிறக்குள்ளே இது வெந்துடும். முட்டையும் வேக வச்சாச்சு. முட்டையை இறக்கிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் பிரியாணிக்கு விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. முட்டையும் வேக வச்சு எடுத்தாச்சு. தயிர் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்படி கரண்டியை இந்த பக்கம் விடாமல் இந்த பக்கம் வச்சு இப்படி கிண்டி விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பிரியாணி நல்லா குழையாமல் அரிசி முழுசாக இருக்குது. அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. முட்டையும் வேக வச்சு எடுத்துட்டோம். தயிர் பச்சடியும் ரெடி ஆயிருக்கு. சூப்பராக ஒரு நான்வெஜ் லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் நான்வெஜ்ஜில் லஞ்ச் மெனு செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.